வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் வீரா ஐ விட்னஸ் மேலே டவுட் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவர்கிட்ட பேசி எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதை பார்த்த பிருந்தா வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிருந்தா மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு பிருந்தா அப்படின்னு மாறன் சொன்னோன்னே வீரா அந்த ஐ விட்னஸை பார்க்க போயிட்டுருக்கா. அவளுக்கு டவுட் வந்துருச்சு, உங்களை பற்றி தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே என்ன டவுட்டு அப்படின்னா, என்கிட்ட வீரா ராகவன் வந்து சாட்சிக்காருக்கு 10 லட்சம் பணம் கொடுத்தாரு, மாறன் மேலே பழி போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் 10 லட்சம் பணத்தை வாங்கிட்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னதே தான் இந்த தடவையும் சொல்லியிருக்கான். இதில் என்னவோ இருக்குது, யாரோ மறைக்கிறாங்க விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது பிருந்தா. அதனால் இந்த சாட்சிக்காரனை பார்த்து நான் எல்லா உண்மையும் வாங்கலான்னு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போனாங்க. நீங்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு பிருந்தா வந்து மாறன்ட்ட சொன்னேன். சரி நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டென்ஷனாக இருக்காரு மாறன். அப்போ வள்ளி வராங்க. என்னடா ஒரே பதட்டமாக இருக்க, யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த அப்படின்னோடனே மாறன் வள்ளிக்கிட்ட நம்ம மேலே வீராவுக்கு சரியான டவுட்டு வந்துருச்சு, அதனால் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ஐ விட்னஸை பார்க்க போயிருக்கா அப்படின்னோடனே என்னடா சொல்கிற, அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே எல்லாத்தையும் வந்து மாறன் சொல்கிறாரு. அன்னைக்கு ராகவன் பணம் எடுத்தது, அதிலிருந்து ராகவன் வந்து அந்த 10 லட்சத்தை சாட்சிக்காரன்ட்ட கொடுத்ததையும் வீரா பார்த்துருக்கா. ஆனால் என்ன விஷயம், எதுக்காக கொடுத்தாங்கங்கிறது அவளுக்கு வந்து சரியாக தெரியாது, எனக்காக கொடுத்தான்னு அவன் நினச்சிக்கிட்டா அப்படின்னோடனே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, ஏன்டா என்கிட்ட எதையும் சொல்லலை அப்படின்னு வள்ளி கேட்டோன்னே இது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா சொல்கிறதுக்கு, இதுவே மறைக்க வேண்டிய விஷயம், இதை எதுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லலை அப்படின்னோடனே சரி விடு, எப்படியா இருந்தாலும் நானே வீரா கிட்ட இதையெல்லாம் ஒரு நாள் சொல்லித்தான் ஆகணும்னு இருந்தேன். இப்போ அந்த ஐ விட்னஸ் மூலயமா தெரிய போகுது, நல்லது தான் அதுன்னொன்னே என்ன பேசுகிற மாறன், என்ன பேசுகிற, இதெல்லாம் வந்து சரி கிடையாது, நம்ம இதை மறைச்சது என்னோடய இருக்கட்டும், இது என்றைக்குமே வீராவுக்கு தெரியக்கூடாது, நம்மளோடய போகட்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன், இதை வந்து சாதாரணமாக விடமாட்டா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவளுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மாறன் யோசிக்க நம்மளை தாண்டி விஷயம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வள்ளியோ அதான் கைமீறி போச்சு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு மாறனை கேட்க என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடு, பொறுமையாக இரு, நீ எதுவும் பேசாத, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக யோசிக்கிறாங்க மாறன்.